அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கனி அண்ணன் சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். $1,000,000 ஸ்டுடியோஸ் அண்ட் நான் இது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1,000,000 ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டி விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னால் வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணே, தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ. நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே, ஓ அவரா நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினது இல்லை, அவங்கக்கிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன். அது செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். தோடு வானத்தில்னு போட்டு எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து எங்கள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்பில், அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.